பருத்தி வீரனில் பொனந்திரின்னு ஒருத்தர் ஒரு கேரக்டர் அவர் கொஞ்சம் அந்த லோ வாய்ஸில் பேசுவார். ஸோ அந்தளவுக்கு ஹோஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ்ன்னு சொல்லுவோம். கம்ப்ளீட்டாக குரல் வந்து பேசினா அதை என்னால் இமிட்டேட் பண்ண முடியல, ரொம்ப வாய்ஸே சத்தமே வராது, ஒரு பேஸாக வரும் சவுண்டு. ஸோ அது வந்தோடனே என்ன ஆகும்னா இனிஷியலாக ஃபஸ்ட் வீக்கில் செகண்ட் வீக்கில் அவங்க என்ன நினைப்பாங்க, ஏதோ த்ரோட் இன்ஃபெக்ஷன் தான் அப்படின்னு நினச்சிட்டு தே வில் ட்ரை டு டேக் ஆன்டிபயோட்டிக் இல்லை மருந்து வச்சு வாய் கொப்பளிக்கிறது இது மாதிரி பண்ணுவாங்க. போக போக என்ன ஆகும், ஒரு வாரம் ஆகும் 10 நாள் ஆகும் வாய்ஸ் வரலன்னா அவங்களால சுற்றி உள்ளவங்க கூட கம்யூனிகேட் பண்ணி புரிய வைக்க முடியாது. எந்த விஷயம் பேசணுனாலும் அவங்க சிரமப்பட்டு பேசணும். என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. நீங்கள் ஏதோ ஒன்று கேட்குறீங்க எடுத்து கொடுக்கணும்னு சொல்கிறீங்க வீட்டில் அப்படின்னா என்ன சொல்கிறீங்கன்னு புரியாதுன்ற ரியாக்ஷன் தான் வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வேலைக்கு ஆகாத சாமின்னு சொல்லிட்டு தே வில் கோ அண்ட் கன்சல்ட் ENT டாக்டர். ஸோ அந்த ENT டாக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹோஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் வந்தால் மோர் தென் 1 வீக் இருந்தால் தே வில் பி வெரி வெரி கேர்ஃபுல் டு ரூல் அவுட் அ கேன்சர். ஏன்னா அவங்களுக்கு தெளிவாக தெரியும் இந்த ஹோஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் ஒரு டேஞ்சரஸ் சிம்டம் அப்படிங்கிறது. ஸோ தே வில் எக்ஸாமின் த வோக்கல் கார்டு. ஸோ ஒரு மிரர் வச்சோ இல்லை கேமரா வச்சோ அவங்க அந்த வோக்கல் கார்டு பார்ப்பாங்க. இன்கேஸ் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக ஐடென்டிஃபை பண்ணி அடுத்த ஸ்டெப் அவங்க ப்ரொசீட் பண்ணுவாங்க. அவங்க கேன்சர் சர்ஜன் கேன்சர் டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்ணுவாங்களா? ரைட். இனிஷியலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வோக்கல் கார்டில் நிறைய சமயங்களில் என்ன ஆகும்னா இப்போ நம்ம ஸ்மோக்கிங் ஒரு ரீசன் ஃபார் கேன்சர்னு சொல்கிறோம். அதே சமயம் இந்த வாய்ஸ் அப்யூஸ் இருக்குல்ல. ஸோ இப்போ ரீசெண்டாக we treated a patient who was ஒரு டீச்சர், ஒரு மேக்ஸ் டீச்சர் அவர். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப வருஷமாக அந்த கிளாஸில் சத்தம் போட்டு பாடம் எடுக்கிறதுனால அதே மாதிரி ப்ரொஃபஷ்னலி அவங்க வந்து சத்தமாக பேச வேண்டிய சுச்சுவேஷன் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கண்டக்டர்ஸ் இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு என்ன ஆகும்னா ரிப்பீட்டட் வாய்ஸ் அப்யூஸ்னால அந்த மாதிரி சேஞ்சஸ் வரலாம். அந்த சேஞ்சஸ் வரும்போது கேன்சராக இல்லைனாலும் ஹோஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் வரும். ஸோ ENT டாக்டர் பார்க்கும்போது எல்லா ஹோஸ்னஸ் ஆஃப் வாய்ஸும் கேன்சராக இருக்குன்னு அவசியம் இல்லை. நிறைய சமயங்களில் கேன்சர் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னா தே வில் அட்வைஸ் வாய்ஸ் ரெஸ்ட் அப்படின்னா நீங்கள் இந்த பேசுகிறதுக்கான அவசியம் இருக்கிற சுச்சுவேஷன்ஸை தவிர்த்துக்கோங்க. இப்போ வேலைக்கு போகிறதா 1 மாதம் 2 மாதம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இல்லை பேசக்கூடிய நீடை வந்து குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி வாய்ஸ் ரெஸ்ட் கொடுப்பாங்க. திரும்ப ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ கேன்சர் இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வாய்ஸ் இம்ப்ரூவ் ஆகிடும், பேஷண்ட் நார்மல் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடலாம். கேன்சராக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வாய்ஸ் ரெஸ்ட் கொடுத்தாலாம் திரும்ப வாய்ஸ் இம்ப்ரூவ் ஆகாது. கேன்சர் இருக்கிறதுனால அது வளரத்தான் செய்யும். ஸோ அந்த டயத்தில் தே வில் டேக் எ பயாப்சி. ஸோ பயாப்சி எடுத்துகிட்டு கேன்சரான்றதை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் தே வில் ரெஃபர் டு அன் ஆன்காலஜிஸ்ட்.